தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக தினம்தோறும் உழைத்திடும் தொழிலாளர் சமுதாயத்தை உயிராக மதிக்கும் ஒரே இயக்கம் திமுக. இந்தியாவிற்கே முன்னோடியாக 1969ஆம் ஆண்டில் மே முதல் நாளை சம்பளத்தோடு கூடிய பொது விடுமுறை நாளாக அறிவித்து சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தினார் முத்தமிழறிஞர் கலைஞர். அதன் நீட்சியாக தற்போதைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கட்டுமான தொழிலாளர்கள் மரணமடைந்தால் வழங்கப்படும் உதவித்தொகை 8 லட்சமாக உயர்த்தி வழங்கினார். தற்சார்பு தொழிலாளர்களுக்கு மின்வாகனம் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்கினார். பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் 18 வயது நிறைவடையும் வரை அவர்களுக்கான பராமரிப்பு செலவு தொகை வழங்கினார். இப்படி தொழில் வளர்ச்சியும் உற்பத்தியும் பொருளாதார வளர்ச்சியும் எவ்வளவு முக்கியமோ அதைவிட பன்மடங்கு முக்கியம் தொழிலாளர்களின் உடல் நலமும் மனநலமும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படும் ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தொழிலாளர் சமுதாயத்தின் தோழனாக, தொண்டனாக, காவல் அரணாக என்றும் விளங்கும் ஒரே இயக்கம் திமுக. தொழிலாளர் நலன் காக்கும் ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.